Hello students, welcome to my channel Crack NEET Biology. I'm S Pratibha, a postgraduate in biotechnology. Students, இன்னைக்கு நம்ம class 11 chapter 9 biomolecules ஆல்ரெடி ஒரு வீடியோ பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ biomacromolecules பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்கள் கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி செட்டிங்ஸில் போய் பிளேபேக் ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ பயோமேக்ரோமாலிகுல்ஸ் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் எப்படி வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை வந்து அனலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. ஸோ அதில் என்ன பண்ணோம், லிவிங் டிஷ்யூவை வந்து ட்ரைக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் வச்சு கிரைண்ட் பண்ணி யூஸிங் மார்டர் அண்ட் பெஸ்டில் திக் ஸ்லரி கிடைக்கும். ஸோ அது சீஸ் கிளாத்தில் ஸ்ட்ரெயின் பண்ணோம்னா நமக்கு 2 ஃப்ராக்ஷன்ஸ் கிடைச்சிது. ஒன்று ஃபில்ட்ரேட், இன்னொன்று ரிட்டன்டேட். ஸோ ஃபில்ட்ரேட் தான் வந்து ஆசிட் சால்யூபிள் பூல் அப்படின்னு சொல்லுவோம். ரிட்டன்டேட் வந்து ஆசிட் இன்சால்யூபிள் ஃப்ராக்ஷன்லாம் வந்து ரிட்டன்டேட்ல இருக்கும். ஸோ டிசால்வ் ஆனதெல்லாம் வந்து ஆசிட் சால்யூபிள் பூல்ல இருக்கும். ஸோ ஆசிட் சால்யூபிள் பூல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைச்சதுன்னா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ அதில் thousands ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருந்ததுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல வந்து எப்படி இருக்கும்னா இட் வில் ஹேவ் த மாலிகுலர் வெயிட் ரேஞ்சிங் ஃப்ரம் 18 to 800 டால்டன்ஸ் தான் இருந்தது. ஓகே, ஆசிட் சால்யூபிள் பூல்ல இருந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். வேறஸ் ஆசிட் இன்சால்யூபிள் ஃப்ராக்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஒன்லி 4 டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான் இருந்தது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா thousands ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் இருந்தது. வேறஸ் இந்த ஃப்ராக்ஷன்ல ஆசிட் இன்சால்யூபிள் ஃப்ராக்ஷன்ல ஒன்லி 4 டைப்ஸ் இருந்தது. அது என்னென்னா இட்ஸ் புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட்ஸ், பாலிசாக்கரைட்ஸ் அண்ட் லிப்பிட்ஸ். ஸோ இதில் இந்த லிப்பிட்ஸை தவிர மற்ற 3க்குமே வந்து மாலிகுலர் வெயிட் வந்து 10,000 டால்டன் ஆர் அபவ் இருக்கும். ஓகே, அதனால இது வந்து பாலிமெரிக் சப்ஸ்டன்சஸ்னு சொல்லுவோம். எக்ஸப்ட் லிப்பிட்ஸ், திஸ் புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட்ஸ், பாலிசாக்கரைட்ஸ் ஆர் கால்ட் பாலிமெரிக் சப்ஸ்டன்சஸ். ஓகே, ஸோ இந்த மாலிகுலர் வெயிட் லெஸ் தேன் 1000 டால்டன் இருக்கிறது நம்ம எதர் பயோமாலிகுல் ஆர் மைக்ரோமாலிகுல்ஸ்ன்னு சொல்லுவோம். பட் இந்த ஆசிட் இன்சால்யூபிள் ஃப்ராக்ஷன்ல கிடைச்சது இல்லையா, இந்த புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட், பாலிசாக்கரைட்ஸ் இதெல்லாம் வந்து மேக்ரோமாலிகுல்ஸ்ன்னு சொல்லுவோம். தட் இஸ் மாலிகுலர் வெயிட் கிரேட்டர் தேன் 1000 டால்டன்ஸ் இருக்கிறது ஆர் பயோமேக்ரோமாலிகுல்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுல வந்து லிப்பிட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 800 டால்டன்ஸ்குள்ள தான் இருக்கு. அதை ஏன் நம்ம மேக்ரோமாலிகுல்னு சொல்றோம், ஏன் இது வந்து ஆசிட் இன்சால்யூபிள் ஃப்ராக்ஷன்ல வந்தது அப்படின்னா, நம்ம வந்து லிப்பிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செல் மெம்பரேன் வந்து இட்ஸ் பிரைமர்லி மேட் ஆஃப் பாஸ்போலிபிட் பைலேயர் அப்படின்னு பார்த்துருக்கோம் இதுக்கு முன்னாடி. ஸோ அது வந்து செல் மெம்பரேன்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம அந்த டிஷ்யூவை எடுத்து நம்ம மார்டர் அண்ட் பெஸ்டில் யூஸ் பண்ணி கிரைண்ட் பண்ணும்போது அந்த செல் மெம்பரேன் என்ன ஆகுது, பீசஸா பிரேக் ஆகுது. ஸோ அந்த பிரேக் ஆன பீசஸ்லாம் வந்து வெசிக்கல்ஸா ஃபார்ம் ஆயிடுது இந்த மாதிரி லிப்பிட் பைலேயர். ஸோ அந்த செல் மெம்பரேன்ல இருக்க லிப்பிட் பைலேயர் வந்து வெசிக்கல்ஸா ஃபார்ம் ஆயிட்டதுனால இட் பிகம் லைக் வாட்டர் இன்சால்யூபிள் ஆயிடுது. ஸோ வாட்டர் இன்சால்யூபிள் ஸ்டேட்டுக்கு போயிடுது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த லிப்பிட்ஸ் வந்து ஆசிட் இன்சால்யூபிள் ஃப்ராக்ஷன்ல கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ இது வந்து இட்ஸ் மாலிகுலர் வெயிட் இஸ் அரவுண்ட் 800 டால்டன்ஸ் தான் இருக்கும். ஸோ லிப்பிட்ஸ் ஆர் நாட் strictly macromolecules, but it came under this acid insoluble fraction because of this vesicle formation. Okay, ஸோ ஆசிட் சால்யூபிள் பூல்ல மெயின்லி என்ன காம்போனன்ட்ஸ் இருக்கும்னா இந்த சைட்டோபிளாஸ்மிக் காம்போசிஷன். ஸோ ரஃப்லி சைட்டோபிளாசம்ல இருக்க காம்போசிஷன்லாம் ஆசிட் சால்யூபிள் பூல்ல வந்தது. ஸோ அதுவே வந்து அதுல இருக்க ஆர்கனல்ஸ், அதுல இருக்க மேக்ரோமாலிகுல், சைட்டோபிளாசம்ல ஆர்கனல்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அதுல இருக்க ஆர்கனல்ஸ் அந்த மேக்ரோமாலிகுல்ஸ்லாம் ஆசிட் இன்சால்யூபிள் ஃப்ராக்ஷன்ல வந்தது. ஸோ இது ரெண்டும் டுகெதர் கான்ஸ்டிடியூட் தி என்டையர் கெமிக்கல் காம்போசிஷன் ஆஃப் அ லிவிங் டிஷ்யூ ஆர் ஆர்கானிசம். ஓகே, based on the abundance of the component இது வந்து இப்படி டேபிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ வாட்டர் வந்து 70 to 90% ஆஃப் த டோட்டல் செல் மாஸ்ல இருக்கும். அண்ட் ப்ரோட்டீன் 10 to 15%, கார்போஹைட்ரேட் 3%, லிப்பிட்ஸ் 2%, நியூக்ளிக் ஆசிட் 5 to 7% அண்ட் அயான்ஸ் 1% இருக்கும். ஸோ இப்போ ப்ரோட்டீன்ஸ் ஒன் ஆஃப் தி பயோமேக்ரோமாலிகுல். ப்ரோட்டீன் பார்த்தோம்னா இட்ஸ் அ பாலிமெரிக் சப்ஸ்டன்ஸ்ன்னு சொன்னோம். இட்ஸ் அ பாலிபெப்டைட், நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்தது தான் இட்ஸ் அ பாலிபெப்டைட் செயின். ஸோ அமினோ ஆசிட் பார்த்தீங்கன்னா அந்த அமினோ ஆசிட்லாம் வந்து பெப்டைட் பாண்ட்னால கனெக்ட் ஆகிருக்கும் பாலிபெப்டைட் செயின்ல. ஓகே, ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம 20 டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் இருக்கும்னு சொன்னோம் இல்லையா. ஸோ புரோட்டீன் வந்து இட்ஸ் அ ஹெட்டிரோ பாலிமர்.
ஹோமோபாலிமர்னா ஒரே டைப் ஆஃப் சப்ஸ்டன்ஸே வந்து லீனியரா வந்து கனெக்ட் ஆயிருக்கிறது. இது வந்து அமினோ ஆசிட்ஸ் நிறைய 20 டைப்ஸ் இருக்கிறதுனால இது வந்து ஒரு அமினோ ஆசிடும் வேரி ஆகுன்றதுனால 20 டைப்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட் இருக்கு. ஸோ புரோட்டீனை வந்து நம்ம ஹெட்டிரோபாலிமர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அமினோ ஆசிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இட் வில் பி எசென்ஷியல் அண்ட் நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. நான் எசென்ஷியல் வந்து அவர் பாடி கேன் மேக் இட், வேற எசென்ஷியல்னா இட் ஷுட் பி டேக்கன் த்ரூ த டயட் அஸ் டயட்ரி ப்ரோட்டீனா நம்ம எடுத்துக்கணும். ஓகே, ஸோ ப்ரோட்டீனோட ஃபங்க்ஷன் நிறைய இருக்குது பார்த்தீங்கன்னா. இட் வில் டிரான்ஸ்போர்ட் த நியூட்ரியன்ஸ் அக்ராஸ் த செல் மெம்பரெயின். ஸோ நம்ம பிளாஸ்மா மெம்பரெயினில் பார்த்தோம் நிறையா சேனல்ஸ் அண்ட் கேரியர் ப்ரோட்டீன்ஸாக ஹெல்ப் பண்ணி ஒரு மாலிகுல்ஸை வந்து மெம்பரெயின் அக்ராஸ் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி இன்ஃபெக்ஷியஸ் ஆர்கானிசம்ஸ், அதாவது ஆன்டிபாடியும் இட்ஸ் மேடப் ஆஃப் ப்ரோட்டீன். அந்த மாதிரி ஹார்மோன்ஸ் ஆர் மேடப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் லைக் இன்சுலின், இதெல்லாம் வந்து இட்ஸ் மேடப் ஆஃப் ப்ரோட்டீன். அண்ட் என்சைம்ஸ் பார்த்தீங்கன்னா all enzymes are proteins நமக்கு தெரியும். ஓகே, ஸோ proteins வந்து it plays a various functions in living organisms. ஸோ most abundant protein பார்த்தீங்கன்னா collagen. ஓகே, இது வந்து NEET 2020ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. which is the most abundant protein in animal world அப்படின்னு the answer is collagen. அந்த மாதிரி most abundant protein in the whole of the earth என்னன்னு பார்த்தீங்கன்னா ருபிஸ்கோ, ரிபுலோஸ் பைபாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் ஆக்சிஜனேஸ். இதுவும் நீட் ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட். இந்த ருபிஸ்கோ தான் இட் வில் பிளே வைட்டல் ரோல் இன் கன்வெர்ட்டிங் தி அட்மாஸ்பரிக் கார்பன் டை ஆக்சைடை ஆர்கானிக் காம்பவுண்டாக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ அல்டிமேட்லி சப்போர்ட்டிங் மோஸ்ட் லைஃப் ஆன் தி பிளானட் வந்து திஸ் ருபிஸ்கோ. ஓகே, ஸோ இந்த டேபிளில் வந்து சம் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் தேர் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிளை வந்து யூ ஷுட் மெமரைஸ் இட். ஸோ இதுல இருந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. நீட் 2024ல மேட்ச் கொடுத்து மாற்றி கொடுத்து உங்களுக்கு மேட்ச் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க. அந்த மாதிரி பர்டிகுலர்லி இந்த குளூட் 4 வந்து நீட் 2019ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் பார்த்தோம்னா மெயின்லி ஸ்ட்ரக்சர் இஸ் ஆஃப் 4 டைப்ஸ்: பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அண்ட் குவாட்டர்னரி. ஸோ பிரைமரி பார்த்தீங்கன்னா இந்த சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட், தட் இஸ் பொசிஷனல் இன்ஃபர்மேஷன் இன் அ ப்ரோட்டீன், அதை பொறுத்து தான் வந்து பிரைமரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ என்ன அமினோ ஆசிட் ஃபர்ஸ்ட் வரணும், எந்த அமினோ ஆசிட் செகண்ட் வரணும் அண்ட் ஸோ ஆன் அப்படி போகிறது வந்து இட்ஸ் அ பிரைமரி ஸ்ட்ரக்சர். ஓகே, பிரைமரி ஸ்ட்ரக்சர்ன்றது இட்ஸ் அ லீனியர் சீக்வன்ஸ் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் லிங்க்டு பை பெப்டைட் பாண்ட். ஸோ இந்த பிரைமரி இதுதான் வந்து ஸ்ட்ரக்சர் தான் இட் வில் டிட்டர்மைன் தி யூனிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஈச் ப்ரோட்டீன். ஓகே, ஸோ அமினோ ஆசிட்ஸ் வந்து இப்படி லீனியர் செயினாக லிங்க் ஆகியிருக்கிறது பிரைமரி ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபர்ஸ்ட் அமினோ ஆசிடை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா என் டெர்மினல் அமினோ ஆசிட்னு சொல்லுவோம். ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற அமினோ ஆசிடை we call it as the C-terminal amino acid. ஓகே, ஸோ இந்த பிரைமரி ஸ்ட்ரக்சர் வந்து ஒரு ரிஜிட் ராட் மாதிரி ஒரே லைனாலாம் இருக்காது, அது வந்து பெண்ட் ஆகிருக்கும். ஓகே, ஃபோல்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த ஃபோல்ட் ஆகி அது ஃபார்ம் ஆகிற ஸ்ட்ரக்சர் தான் இட்ஸ் கால்ட் அ செகண்டரி ஸ்ட்ரக்சர். ஸோ ஹெலிக்ஸ் ஷேப்லையும் ஃபார்ம் ஆகிருக்கும், இல்லைனா வந்து பீட்டா ஷீட்ஸாகவும் அது ஃபார்ம் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹெலிக்ஸாகவும் இருக்கும், பீட்டா ப்ளீட்டட் ஷீட்டாகவும் ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த பிரைமரி வந்து ஃபர்தராக ஃபோல்ட் ஆகுறது தான் இட்ஸ் கால்ட் அ செகண்டரி ஸ்ட்ரக்சர். அண்ட் ஆல்ஃபா ஹெலிக்ஸ், பீட்டா ப்ளீட்டட் ஷீட்ஸ் தான் வந்து வி கால் இட் அஸ் அ செகண்டரி ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ இந்த செகண்டரி ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா ஒன்லி இந்த ஹெலிக்ஸ் வந்து ரைட் ஹேண்டட் ஹெலிக்ஸாக தான் இருக்கும். ஓகே, ஆல்வேஸ் இன் ப்ரோட்டீன்ஸ் ஒன்லி ரைட் ஹேண்டட் ஹெலிசஸ் ஆர் அப்சர்வ்டு. ஓகே, ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீட் ஆஸ்பெக்ட்ல. ஸோ ஆல்ஃபா ஹெலிக்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ காயில்டு ஸ்ட்ரக்சர், ஒரு ஃபோல்டிங், அதாவது இந்த ஸ்டார் கேஸ் வந்து ஃபோல்ட் ஆகி இப்படி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டார் கேஸ் பேட்டர்ன்ல இருக்கும். அண்ட் இதுல வந்து எப்படி பாண்ட் ஃபார்ம் ஆயிருக்கும்னா ஹைட்ரஜன் பாண்ட். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து வில் பி ஸ்டெபிளைஸ்டு பை ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். நமக்கு அமினோ ஆசிட்ஸ்ல என்னென்ன ஃபங்க்ஷனல் குரூப் இருக்குன்னு தெரியும், இந்த முன்னாடி வீடியோலேயே பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த கார்பனைல் குரூப் ஆஃப் ஒரு அமினோ ஆசிட்ல இருக்க கார்பனைல் குரூப்பும் இன்னொரு அமினோ குரூப்ல இருக்கிற ஹைட்ரஜனும் இட் வில் பி அட்டாச்டு பை மீன்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட். ஸோ இந்த மாதிரி தான் இதோட காயில்டு ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டெபிளைஸ் ஆயிருக்கும். பீட்டா ஷீட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ ஃபார்ம்டு பை ஹைட்ரஜன் பாண்ட் பிட்வீன் த பாலிபெப்டைட் ஸ்ட்ராண்ட்ஸ். ஸோ அது வந்து பேரலல் ஆர் ஆன்டி பேரலல் டு ஈச் அதராக இருக்கும் இந்த பிக்சர்ல இருக்க மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் மெயின் டைப் பார்த்தீங்கன்னா டெர்ஷரி ஸ்ட்ரக்சர். Tertiary structure தான் it is the 3-dimensional shape of a single polypeptide chain. So இது வந்து பார்த்தீங்கன்னா overall it is a very important
ஸ்ட்ரக்சர் ஆஃப் புரோட்டீன். இது வந்து நிறைய பயாலஜிக்கல் ரோல் வந்து இந்த ஷேப்க்கு வந்து இருக்கு. ஓகே, ஸோ இதுல வந்து என்னென்ன டைப் ஆஃப் இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும்னா, இது வந்து நம்ம இந்த ஃபங்க்ஷனல் குரூப்ல வந்து செகண்டரி ஸ்ட்ரக்சர்ல ஃபங்க்ஷனல் குரூப்ல அட்டாச் ஆயிருக்கும்னு சொன்னோமா, அந்த மாதிரி இதுல வந்து பீட்டா ஷீட்ஸ், ஆல்ஃபா ஹெலிக்ஸ் இதெல்லாம் ஃபர்தரா ஃபோல்ட் ஆகி 3 டைமென்ஷனலா கிடைக்கிற ஸ்ட்ரக்சர் தான் டெர்ஷரி ஸ்ட்ரக்சர். இதுல வந்து அந்த ஆர் வேரியபிள் குரூப் வந்து வேரியபிள் குரூப்க்கு நடுவில் இதுல இன்ட்ராக்ஷன்ஸ் நடக்கும். ஓகே, என்னென்ன இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும்னா ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகும், டைசல்ஃபைட் பாண்ட், ஹைட்ரோஃபோபிக் இன்ட்ராக்ஷன்ஸ், அயானிக் பாண்ட், இதெல்லாம் வந்து இங்க இந்த இதுல வந்து இன்ட்ராக்ஷன் நடந்து இந்த டெர்ஷரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் எடுத்துக்கிட்டோம்னா, எந்தெந்த புரோட்டீனுக்கு மல்டி பாலிபெப்டைட் செயின் இருக்கோ, அதாவது நிறைய சப்யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஓகே, இது வந்து எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கும்னு பாத்தீங்கன்னா, இட் வில் பி அரேஞ்ச்டு லைக் இண்டிவிஜுவல் ஃபோல்டட் பாலிபெப்டைட்ஸ். தட் இஸ் ஒரு பாலிபெப்டைடும் ஒரு ஸ்பியர் ஷேப்ல இருந்ததுன்னா அது வந்து ஒரு வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் அதர் ஒன்னுக்கு ஒன்று சேர்ந்து ஒரு கியூப் மாதிரி இல்லைன்னா ஒரு பிளேட் மாதிரி, அந்த மாதிரி வித் ரெஸ்பெக்ட் டு ஈச் அதர் அது அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகே, ஸோ இந்த பிக்சர்ல பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒரு கியூப் பேட்டர்ன்ல அரேஞ்ச் ஆயிருக்கு பாருங்க. இதோட ஸ்பேஷியல் அரேஞ்ச்மெண்ட் வந்து அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹீமோகுளோபின் தான் குவாட்டர்னரி பாலிபெப்டைட் செயின்க்கு எக்ஸாம்பிள். இது வந்து இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து ஹீமோகுளோபின் வந்து 2 சப்யூனிட் இருக்கும், 2 ஆல்ஃபா சப்யூனிட், 2 பீட்டா சப்யூனிட் இருக்கும். ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் இன் நீட் ஆஸ்பெக்ட். எக்ஸாம்பிள் ஆஃப் குவாட்டர்னரி ஸ்ட்ரக்சர் வந்து அடல்ட் ஹியூமன் ஹீமோகுளோபின் விச் கன்சிஸ்ட் ஆஃப் 4 சப்யூனிட்ஸ். நெக்ஸ்ட் பாலிசாக்கரைட்ஸ் பார்த்தோம்னா நமக்கு தெரியும், அந்த ஆசிட் இன்சாலிபிள் ஃப்ராக்ஷன்ல இருந்து இன்னொரு மேக்ரோமாலிகுல் வந்து இட்ஸ் பாலிசாக்கரைட். அண்ட் பாலிசாக்கரைட்ன்றது இட்ஸ் அ லாங் செயின் ஆஃப் சுகர்ஸ் அண்ட் டிஃபரெண்ட் மோனோசாக்கரைட்ஸ் தான் வந்து இட்ஸோட பில்டிங் பிளாக்ஸ். நிறைய மோனோசாக்கரைட்ஸ் சேர்ந்து தான் வந்து பாலிசாக்கரைட்ஸ் ஒரு லாங் செயின் ஆஃப் சுகர் ஃபார்ம் ஆகும். அண்ட் இந்த சுகர்ன்றது தான் இந்த மோனோசாக்கரைட். ஓகே, ஸோ செல்லுலோஸ்ன்றது இட்ஸ் ஹோமோ பாலிமர். நம்ம பார்த்தோம் புரோட்டீன்றது ஹெட்ரோபாலிமர், நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்தது இட்ஸ் ஹெட்ரோபாலிமர் புரோட்டீன். அந்த மாதிரி செல்லுலோஸ்ல பாத்தீங்கன்னா ஹோமோ பாலிமர்னு ஏன் சொல்லுவோம்னா, இந்த ஒரே ஒரு மோனோசாக்கரைட், இந்த குளுக்கோஸ்ன்ற மோனோசாக்கரைட் மட்டும் நிறைய லீனியர் செயினா அரேஞ்ச் ஆயிருக்கும். ஓகே, ஸ்டார்ச் வந்து இட்ஸ் அ வேரியன்ட் ஆஃப் செல்லுலோஸ். பிளான்ட் டிஷ்யூல மெயினா இருக்கும், இட்ஸ் அ ஸ்டோர் ஹவுஸ் ஆஃப் எனர்ஜி இன் பிளான்ட் டிஷ்யூ. கிளைகோஜன் வந்து இட்ஸ் அ வேரியன்ட் இன் அனிமல். ஓகே, கிளைகோஜன் வந்து இட்ஸ் எக்ஸ்டென்சிவ்லி பிரான்ச்டு குளுக்கோஸ் பாலிமர். இதுவும் வந்து மோனோசாக்கரைட் குளுக்கோஸ்னால தான் ஃபார்ம் ஆயிருக்கும், பட் இது வந்து பிரான்ச்டா இருக்கும், வேற செல்லுலோஸ் வந்து பிரான்ச்டா இருக்காது. அந்த மாதிரி ஸ்டார்ச்சும் பிரான்ச்டு ஸ்ட்ரக்சரா இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரைட் ஹேண்டட் எண்டை வந்து நம்ம ரெடியூசிங் சுகர்னு சொல்லுவோம். ஸோ இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கிற எண்டை வந்து we call it as a non-reducing end. இந்த கிளைகோஜனோட பிரான்ச்டு ஸ்ட்ரக்சர்ல ஒரு போர்ஷனை மட்டும் இங்க எடுத்து காமிச்சிருக்காங்க. ஓகே, கிளைகோஜன் இஸ் எக்ஸ்டென்சிவ்லி பிரான்ச்டு குளுக்கோஸ் பாலிமர். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டார்ச்சும் பார்த்தீங்கன்னா இட்ஸ் குளுக்கோஸ் பாலிமர் தான், பட் அதோட ஸ்ட்ரக்சர் வந்து இன்னும் வந்து நம்ம அந்த பிரைமரியில இருந்து செகண்டரி ஹெலிஸ் ஃபார்ம் ஆகும்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி ஸ்டார்ச்சும் இட்ஸ் பிரான்ச்டு ஸ்ட்ரக்சர். இது வந்து ஹெலிக்கல் செகண்டரி ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும் ஸ்டார்ச்ல. ஃபார்ம் ஆகி இட் கேன் ஹோல்டு தி அயோடின் மாலிகுல். ஓகே, ஸோ ஸ்டார்ச் அயோடின் டெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு ப்ளூ கலர் கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டினை வந்து நீட் 2018 கேட்டிருக்காங்க. செல்லுலோஸ் வந்து நம்ம பிரான்ச்டு கிடையாதுன்னு பார்த்தோம். ஸோ செல்லுலோஸ் வந்து அயோடினோட ப்ளூ கலர் ஃபார்ம் பண்ணாது, ஒய் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. த ஆன்சர் இஸ் இட் டஸ் நாட் கண்டெயின் காம்ப்ளெக்ஸ் ஹெலிசஸ். ஓகே, so this is important. Cellulose does not form blue color with iodine because it does not contain complex helices. Next, plant cell wall பார்த்தீங்கன்னா it is made up of cellulose and papers வந்து made from plant pulp, cotton fiber, இதெல்லாம் example of the cellulose. Okay, and complex polysaccharides பார்த்தோம்னா அமினோ சுகர்ஸ். ஸோ இதில் வந்து இந்த பில்டிங் பிளாக்ஸ் வந்து அமினோ சுகர் அண்ட் கெமிக்கலி மாடிஃபைட் சுகராக இருக்கும். காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைட்ஸில் நிறைய வந்து லீனியர் செயின் ஆஃப் சுகர்ஸ் தான் வந்து பாலிசாக்கரைட் பார்த்தோம் இல்லையா. ஸோ இதில் வந்து குளுக்கோஸ்க்கு பதிலாக அமினோ சுகர்ஸ், கெமிக்கலி மாடிஃபைட் சுகர்ஸ் இருக்கும் காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைட்ல. எக்ஸாம்பிள் வந்து குளுக்கோசமைன், N-அசிட்டைல் குளுக்கோசமைன். இந்த ஆர்த்ரோபோட்ஸ்ல அதோட சைட்டோஸ்கெலிட்டன்ல பார்த்தீங்கன்னா காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைட் இருக்கும் விச் இஸ் கால்ட் கைட்டின். ஸோ ஆர்த்ரோபோட்ஸ்னா இந்த காக்ரோச், சென்டிபெட், அதுக்கப்புறம் நிறைய இன்செக்ட்ஸ், இதெல்லாம் இட் வில் கம் அண்டர் ஆர்த்ரோபோட்ஸ். ஓகே, ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் பாலிசாக்கரைட்ல இது வந்து என்ன செயின்னால, என்ன மோனோசாக்கரைட்னால ஃபார்ம் ஆயிருக்கும்னா
என் அசிட்டைல் குளுக்கோசமைன் இது வந்து பாலிமரைஸ் ஆகி தான் வந்து இந்த சைட்டோஸ்கெலிட்டன் ஆஃப் ஆத்ரோபோட்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஓகே, என் அசிட்டைல் குளுக்கோசமைன் இது நீட் 2015ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூக்ளிக் ஆசிட். நியூக்ளிக் ஆசிடும் ஆசிட் இன்சாலிபிள் ஃப்ராக்ஷன்ல இருந்ததுன்னு பார்த்தோம். ஸோ இட்ஸ் அ பாலிமர் ஆஃப் நியூக்ளியோடைட். ஸோ நிறைய நியூக்ளியோடைட் சேர்ந்தது தான் இட்ஸ் நியூக்ளிக் ஆசிட். ஓகே, ஸோ ஒரு நியூக்ளியோடைட்ல என்ன டிஸ்டிங் காம்போனன்ட்ஸ் இருக்கும்னா ஒரு ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட் இருக்கும், தட் இஸ் நைட்ரஜனஸ் பேஸ், அண்ட் மோனோசாக்கரைட் இருக்கும், தட் இஸ் ரிபோஸ் சுகர் ஆர் டிஆக்சி ரிபோஸ் சுகர், அண்ட் பாஸ்பாரிக் ஆசிட் ஆர் பாஸ்பேட் குரூப் இருக்கும். ஓகே, நைட்ரோஜனஸ் பேஸ்னா என்னது? அடினைன், குவானைன், சைட்டோசைன், தைமைன், யுராசில். ஓகே, அண்ட் அடினைன் குவானைனை வந்து பியூரின்ஸ்ன்னு சொல்லுவோம், சைட்டோசைன், தைமைன், யுராசில பைரிமிடின்ஸ்ன்னு சொல்லுவோம். இது நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீட் 2016ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி காம்போனன்ட்ஸ் ஆஃப் நியூக்ளிக் ஆசிட் வந்து நீட்ல வந்து ஆஸ்பெக்ட்ல இம்பார்ட்டன்ட், நீட் ஆஸ்பெக்ட்ல இட் இஸ் இம்பார்ட்டன்ட். அந்த மாதிரி டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா டிஎன்ஏல இருக்க இந்த மோனோசாக்கரைட் வந்து டிஆக்சி ரிபோஸ் சுகரா இருக்கும், ஆர்என்ஏல இருக்க இந்த மோனோசாக்கரைட் வந்து ரிபோஸ் சுகரா இருக்கும். ஓகே, ரிபோஸ் சுகர்ன்றது இட்ஸ் அ மோனோசாக்கரைட் பென்டோஸ். ஓகே, ஸோ இதுதான் அடினைன்றது தான் இட்ஸ் நைட்ரோஜனஸ் பேஸ் தான் அந்த ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்டுன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அடினைன் எடுத்துக்கிட்டோம்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட், அதோட ஸ்ட்ரக்சர். ஸோ திஸ் இஸ் த டிபிக்கல் நியூக்ளியோடைட். இந்த அடினைன் வந்து இங்கே இருக்கும். ஸோ நம்ம சிம்பிளாக காமிக்கிறதுக்காக இப்படி கொடுத்துருக்கோம். ஸோ ஒரு பாஸ்பாரிக் ஆசிட் ஒரு பாஸ்பேட் குரூப் இருக்கும், ஒரு மோனோசாக்கரைட் எய்தர் டிஆக்சி ரிபோஸ் ஆர் ரிபோஸ் இருக்கும். டிஆக்சி ரிபோஸ் சுகரால மேட் ஆயிருந்தா இட் இஸ் கால்ட் டிஎன்ஏ நியூக்ளியோடைட், வேறஸ் ரிபோஸ் சுகரால மேட் ஆயிருந்தா இட் இஸ் ஆர்என்ஏ நியூக்ளியோடைட். ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் திஸ் வீடியோ. ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு கமெண்ட், லைக் அண்ட் ஷேர். எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.